பர்சனல் லைஃப்பில் ஈவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக போகும்பொழுது கூட என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு தவறு, அந்த இடத்தில் ஒரு குற்றம் அப்படின்னா, இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக கூட இவர்களே போய் தட்டி கேட்பார்கள். கடைசியில் இவர்கள் யாருக்காக தட்டி கேட்கிறார்களோ அவர்கள் அங்கிருந்து ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் அந்த அவமானம், அந்த கெட்ட பேர் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி அப்படிங்கிறது இவர்களுக்கு மேல் சேரும். இதனால் கொஞ்சம் மனம் உடைவது, ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல் காணப்படுவது, இதெல்லாம் இவர்களிடம் காணப்படும். சில நேரம் இந்த ஒரு கோபத்தை, இந்த ஒரு விரக்தியை இவர்கள் தங்களது வீட்டிலும் வெளிப்படுத்துவார்கள். நிறைய பேர் இந்த தேதியில் பிறந்த ஆண்களை பார்த்தோம் அப்படின்னா அப்பா மேல் அலாதி பிரியம் வைத்திருப்பார்கள். ஆனால் நேர்முகமாக அப்பா கிட்ட அந்த விஷயத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இவங்க அம்மாவை தூது விட்டுத்தான் அப்பாவிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இந்த தேதியில் பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம், சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் அப்படின்னு சொல்வது போல் ஒரு ஆணுக்குண்டான ஒரு பராக்கிரமம், ஒரு வேகம், ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. மென்டல் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம். ஸோ நீ மட்டும்தான் ஜிம்முக்கு போகணுமா, நீ மட்டும்தான் பைக் ஓட்டணுமா, நான் ஏரோப்ளேனே ஓட்டுவேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் செயல்படுவேன். இந்த ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிக்கணும்.